ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ நான் போடுறேன். எங்கள் வீட்டில் வந்து பனங்கிழங்கு நட்டு வச்சுருந்தோம். இங்கே பாருங்கள், இப்போ பனங்கிழங்கு நமக்கு கிடச்சிருக்கு. பனங்கிழங்கு அப்படின்னா யார் யாருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னொரு கிழங்கு எங்கள் வீட்டுக்காரங்க இந்த பறித்து காமிக்கிறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இது பனங்கிழங்கு. நம்ம இந்த இருக்குதுல்ல, இதுதான் ஃபஸ்ட்டு கொட்டையிலேருந்து எடுத்து போடுவோம். நட்டு வச்சுருந்து இப்போ நமக்கு பனங்கிழங்கு கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம பூமியிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுக்கலை அப்படின்னா இதுதான் பனைமரமாக வரும். அதில் தான் நமக்கு நொங்கு, பதிநீர் அந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்கும். பதிநீரை வச்சு தான் கருப்பட்டியெல்லாம் தயார் பண்ணுவாங்க. உங்களுக்கும் இப்படி பனங்கொட்டை கிடச்சிது அப்படின்னா நீங்கள் மண் தோண்டி உள்ளார போட்டு வச்சிங்கன்னா 3 மாதத்துல உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. 3 மாதம் 6 மாதம் அப்படின்னு அந்த மாதிரி நமக்கு திங்ஸு கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இருக்குதுல்ல, இதை வெட்டி எடுத்தோம் அப்படின்னா தேங்காய் பூ வச்சு நமக்கெல்லாம் சேல்ஸுக்கு கொடுக்குறாங்கள்ல, அது மாதிரி இதில் வந்து தவம் அப்படிங்கிற ஒரு பஞ்சு மாதிரி தேங்காய் பூ மாதிரி இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது இது சாப்பிட்டா. கிராமத்துக்காரங்களுக்கெல்லாம் இது நல்லாவே தெரியும். பனங்கிழங்கு அப்படிங்கிறது யார் யாருக்கு தெரியுங்கிறது தெரியல எனக்கு. இந்த பனங்கிழங்கு வந்து இப்போ ரொம்ப மும்மரமாக மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டுருக்கு. பனங்கிழங்குல அவ்வளோ சத்து இருக்குது. ஒரு சில பேர் கொஞ்சம் அது பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பனங்கிழங்கு சாப்பிட்டா தலை சுத்தம். மறுநாள் நம்ம கொஞ்சம் இஞ்சி இடித்து சாப்பிட்டுட்டோன்னா ஓகே தான். பனங்கிழங்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இங்கே பாருங்கள், இது யார் யார் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எங்கள் வீட்டு குட்டி குட்டி செடி. எங்கள் வீட்டில் பலாக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். மேலே தெரிகிறது எல்லாமே வெத்தலை செடி தான். வெத்தலை செடி அப்படியே பலா மரத்தில் ஏற்றி விட்டுருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இது தான். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டில் பனங்கிழங்கு நாங்கள் கட் பண்ணி எடுத்தது. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அப்புறம் சந்திக்கலாம்.